அதை வாங்கி குடிக்கிறாய். அது தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித ஆற்றல், மனித உடலுக்கு வருகிற ஆற்றல் இருக்காது. அதனாலதான் 30 வயசு 40 வயசுல முட்டி வலி, கை வலி எல்லாம் வருது. காரணம் அதுதான். அது தண்ணீர் இல்லை, தண்ணீர் போல ஒன்று. அது குடிக்கிற திறனில் இருக்கிறது, குடிக்கிற தரத்தில் இருக்கிறது சான்று தந்தவன் எவன்? எவன்? இது ஒரு அறிவு சமூகம் செய்வதா? பரிணாம வளர்ச்சியிலே ஒன்று, என் அன்பு தம்பி தங்கைகளே, மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாமத்தில் வந்தவன் என்ற அறிவு இருந்தாலே சாதி மத சண்டை ஒளிஞ்சிருக்கும். இங்க எவனும் படைக்கப்பட்டவன் இல்ல, பரிணாமத்தில் வந்தவன். இயற்கையின் பரிணாமத்திலே பல படிநிலை பாய்ச்சலிலே கடைசியா வந்த அற்ப உயிர் இந்த மனிதன். தான் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அளித்தான். இந்த உலகில் இத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது. எதனாலும் இயற்கைக்கு அழிவில்லை, மனிதனை தவிர. அவனால் தான் எல்லா அழிவும் இருக்கிறது. எதை பற்றி சிந்தித்திருக்கிறாய்? 2000 கொடுத்து விட்டால் ஓட்டை போட்டு விடுவாய், மிக்சி கொடுத்தால் வாங்கி போட்டு விடுவாய், பரிசு பொட்டி வக்கற்று போனாயா? 1000 2000க்கு கையேந்திர ஒரு இழிநிலையில் உன்னை வைத்திருக்கிறான். ஒரு அவமானம் இல்லை? நீதான் தன்மானத்திற்கு தூக்குல தொங்கினவனா? நம் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தீரா நீயே இந்த நாட்டை ஆண்டுக்க. நீ 100 விழுக்காட்டு வரியிலே 50 விழுக்காடை எனக்கு கட்டிட்டு 50 விழுக்காடை நாட்டை நிர்வகிக்க வைத்துக்கொள் என்று சொல்லும்போது யார் நாட்டை ஆள்றதுக்கு யார அனுமதி கொடுக்கிறதுன்னு கேட்ட அந்த மான மரவனின் மக்களா நீங்கள்? இல்லைன்னா தூக்குதங்க, தூக்குல தொங்கி செத்தாலும் சரா, உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்று செத்தவன் நம்முடைய பாட்டன். அந்த பரம்பரையில் வந்தவனா நீ 1000 500 கையேந்தி நிற்கிறாய்? கேவலம். இதெல்லாம் தன்மானமிக்க அறிவு சமூகம் செய்யற செயலா? ஒருத்தன் கேள்வி கேட்கிறியா? இலவசம் கொடுக்கிறியா? அதுல இழக்கிற பணத்தை எப்படி எடுக்கிறாய்? அதை மட்டும் கேள். எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்கிருந்து எடுக்கிறாய்? இலவச பஸ் ஓட்டுறியா? இலவசமா பஸ் எவன் கேட்டது? எவன் கேட்டது? தரமா ஓட்டுறியா பஸ்? ஒரு நாடு எப்படி இலவசமா பேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும்? எப்படி ஓட்டும்? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான், நடத்துனருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான், எரிபொருள் எங்கிருந்து போடுவான், சரி புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவான், எங்கிருந்து வாங்குவான்? அறிவு இருக்கிறவன் செய்யற ஆட்சியாது இது செய்வானா? சொல்லு. ஒரு தற்சார்பு நிலையை தன் மக்களுக்கு கொடுக்கிறானா பாரு. அவனே மடிக்கணினி வாங்கிக்கலாம், அவனே மிதிவண்டி வாங்கிக்கலாம், அவனே பொங்கலுக்கு வேட்டி சேலை வாங்கிக்கலாம், அவனே அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் என்று அந்த வேலையை கொடுத்து, வருவாய் பெருக்கத்தை கொடுத்து, அவனே தற்சார்போடு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் தலைவன். எல்லாத்துக்கும் கையேந்து, எல்லாத்துக்கும் கையேந்து. இது ஒரு கேவலம். நான் கையேந்திரையா? நான் கையேந்திரன் பிச்சை.